யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவர், அன்றைக்கு ஆவணம் ஸ்தோத்திரிக்கிறோம். வேலைக்காக வருகிற மாணவர் உங்கள் ஆண்டவரை நீர் எங்களோடு இடைப்படுங்க. இந்த வார்த்தையின் சத்தியம் ஆண்டவரே புறமும் சென்று ஆண்டவரை கிரியை செய்கிறது. எங்கள் வாழ்க்கைக்கு அரணாய் இருக்கிறது ஆண்டவரே. வார்த்தை அதை வெறுமையாய் திரும்பாது எல்லாம் அதை கிரியை செய்கிறது. திருசமத்தில் போகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே ஆமென். 16ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச நாளில் சிலுவையில் மறிக்கப்பட ஒரு நேரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அவங்க தயார்படுத்துகிறார். யார்? அவங்க டீச்சர்கள் என்ன பண்ணுறாரு? தயார்படுத்துகிறாரு. ஏன்னா நான் இருக்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணல, நான் இருக்க போகிறது கிடையாது. எனக்கு அப்புறம் ஒரு தேற்றவாளன் உங்களுக்காக என்ன பண்ணாரு? வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவரோட மைண்ட் செட். அவர் சீஷர்களை அப்போது விட்டுட்டு போகாதபடி அவர் தேற்றவாளனை வைத்துட்டு என்ன பண்ணாரு? போகணும். யாராவது ஒருத்தர் அவர் பதிலாக என்ன பண்ண வச்சுட்டு போகணும். அதுக்காக தான் என்ன பண்ணாரு? இதெல்லாம் என்ன பண்ண சொல்றாரு. நீங்க கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. 14ஆம் வசனத்துல முன்னாடி சொல்ல, உங்கள் இருதயம் கலங்காது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்னிடத்தில் காரணம் எதுக்குன்னா, நீங்க நான் இந்த நாளும் நீங்க என்ன பண்ண கவலைப்படாதீங்க. ஆண்டவரில் விசுவாசமா இருங்க, என்னிடத்துல என்ன விசுவாசமா இருங்க. பிதா விட்டு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதுன்னு தான் நம்மளுக்கு சொல்லியிருப்பேன். நான் இப்படி போகும்போது நான் போயிட்டு உங்களுக்காக நான் திரும்பி வரும்போது உங்களுக்காக நான் எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு என்ன பண்றேன், வீடுகள் வச்சுருக்கேன், நல்லா ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை அப்புறம் என்ன பண்ண கூட்டிட்டு போறேன்றார். இல்லையா? இதெல்லாம் சொல்லிட்டு வர காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் நான் என்ன பண்ண போறேன், மறிக்க போறேன். ஸோ இவங்களை என்ன பண்ண ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்துறதுக்கு இவங்க தயாரா இருந்தாலும் அடுத்து அவங்க உலகத்தை எதிர்கொள்றதுக்கு இவங்க என்ன பண்ண முடியும். எல்லா நேரத்திலையும் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்ல ஒரு தேற்றவாளனை நமக்கு என்ன பண்ண வைத்து நமக்காக எல்லா நேரத்திலும் வழக்காடுகிறதுக்கு ஒருத்தர் என்ன பண்ண வச்சிருக்காரு, வேண்டிக் கொள்ளும்படியாக எல்லாவற்றிலும் நமக்காக நம்ம பேசும்படியாக உணர்ந்த காரியங்களை நடத்தி வைக்கும்படியாக வேறு தேற்றவாளனை நமக்கு என்ன பண்ண வச்சிருக்காரு. சத்திய ஆவியாகி, சத்திய ஆவியாக. அப்ப நீங்கள் 15ஆம் வசனம் சொல்லி, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை என்ன பண்ணீங்க கை கொள்வீங்க. நீங்கள் இடத்துல அன்பா இருந்தா என் கற்பனைகளை என்ன பண்ணுவீங்க கை கொள்வீங்க. அப்போ அன்பா இருந்தா கற்பனைகளை கை கொள்வீங்க. எல்லாவற்றிலும் முன்னிருந்து ஆண்டவர் என்ன பண்ணார், உங்களை வைத்து காரியங்களை நடப்பிப்பார். அப்போ நான் அவர்கள் அன்பா இருக்கணும், நான் அவர்கள் என்ன பண்ணோம் அன்பா இருக்கணும். அப்போ எல்லா காரியங்களும் அவர் என்ன பண்ணார், நமக்காக செய்வார். ஹல்லேலூயா. நான் அவர்கள் அன்பா இருந்தாலும் எனக்கு எல்லாவற்றையும் நம்ம செய்யப்படும், எல்லாம் எனக்கு வரும். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்றேன், பிதாவை வேண்டிக் கொள்ளவேன் அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியாக. என்றைக்கும் நம்மோடு என்ன பண்றாரு, இருக்கார். ஹல்லேலூயா. என்றைக்கும் நம்மோடு என்ன பண்றாரு, இருக்கிறார். பரிசுத்தாவியில எப்போ இருக்கிறாரு, இப்போ இருக்கிறாரா? பரிசுத்தாவியில இப்போ இருக்கிறாரா உங்களோட? சந்தேகமா இருந்து போறது எல்லாரும். பரிசுத்தாவியில உங்களோட இருக்கிறாரா? அப்போ கான்ஃபிடென்ட்டே இல்லாம சொல்ற மாதிரி இருக்குது. பரிசுத்தாவியில இருக்கிறாரா? ஆமென். நல்லது. அப்போ நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு உணர்த்தும்படியாக வழி காட்டுகிறாரு, வழக்காடுகிறாரு, எல்லாவற்றையும் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த
17ஆம் வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டது. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. இப்ப இருக்கிறாரா? இருக்கிறாருல்ல. உங்களுக்குள்ளாலே இருக்கிறதுனால நீங்க அவரை என்ன பண்ணுவீங்க? அறிவீங்க. அப்போ நம்ம பாடும்போது சண்டே மாத்திரம் வந்து போறவர் கிடையாது. கிறிஸ்தவங்களே சண்டே மாத்திரம் அபிஷேகத்துக்கு நினைச்சு கொட்டை எல்லாம் வாசிச்சு நல்லபலான்னு கத்திட்டு மேனேஜில் முடிச்சுட்டு அப்படி இருந்தா மாத்திரம் என்னது கிறிஸ்தவன் வந்திருக்கிறான்னு கிடையாது. 24 மணி நேரமும் ஒவ்வொரு மணித்துளிகளும் நம்ம மரணம் அடையும் வரைக்கும் நம் ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் அவர் நம்மோட என்ன பண்றாருங்க இருக்கிறார். அதுதான் உண்மையான காரியம். எப்பொழுதும் நம்மோடு இருக்கும்படியாக காரணம் அதுனா நான் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் என்னோட என்ன பண்றாங்க இருக்கிறார். நமக்கு வழிகாட்டியா நம்ம எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்தும்படியாக நமக்கு எல்லாமே அவர்தான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்மோட என்ன பண்ணாரு உள்ளால இருக்கிறார். அவரை நம்ம என்ன பண்ணுவோம்? உணராம இருக்கிறோம். வெறும் அந்நிய பாஷை பேசி அற்புதம் இப்ப நான் மாத்திரம் தான் என்ன பண்ணுவோம் உணர்றோம் அப்படி கிடையாது. ஆவியில நிறையிறது ஆவியில நிறைந்தவர்களா எப்பொழுதும் இருக்கணும். அல்லேலூயா. ஆவியில நிறையது அந்நிய பாஷையும் ரெண்டும் ஒண்ணும் கிடையாது. ஆவியில நிறைய பழைய காலங்களில் ஆவியில நிறைந்தவர்களா இருக்கிறவர்கள் பெரிய பெரிய காரியங்கள் என்ன பண்ணாங்க செஞ்சாங்க. சிம்சோன் என்ன பண்ணா ஆண்டவர் ஆவியானவர் மேல வந்து ஆவியில நிறைஞ்ச உடனே என்ன பண்றான் பெரிய பெரிய பெலன் ஆண்டவர் பெலன் என்ன பண்ணுது வருது இல்லையா? சிம்சோனுக்கு பெலன் வருது. என்ன பண்றான்? கதவு பெரிய கதவு வாசல் என்னது பட்டணத்துக்கு கதவை என்ன பண்றான் அப்படியே பிடிக்கிட்டு என்ன பண்ண முதுகில் வச்சு அழகா என்ன பண்ணான் தூக்கிட்டு போறான். கரெக்டா இல்லையா? பெரிய ஒரே கழுதையின் தாடை எடுத்து முன்னடிக்கும்படியாக ஆண்டு விளக்கு தர எப்போ ஆவியில உள்ள இருக்கும் ஆவியானவர் உள்ள இருக்கும் போது அப்போ வந்து போனாரு. எப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ என்ன பண்ணாரு பரிசுத்தாவின் மேல வந்துட்டு போனார். ஆனா இப்போ அப்பப்போ வருகிறவர்ல எப்பொழுது நம்மோட என்ன பண்ணாரு பெந்தெகோஸ்து நாள்ல வந்த உடனே திரும்பி என்ன பண்ணல அவரு போகல. வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணல திரும்பி போகல. திருப்பி இறங்கி ஏற மாட்டாரு. எப்பொழுது நம்மோடு தான் இருக்கிறார். ஆனா நம்ம எப்பொழுதும் அவரை என்ன பண்ணுவோம் உணர்கிறவர்களா இருக்கணும். உலகத்தாளுக்கு ஆவியானவர் உணர முடியாது. ஆனா நம்ம உணரணும். எல்லா நேரமும் உணர்ந்தவர்களா நம்ம இருந்தானா எப்பொழுதும் நிறைஞ்சவர்களா இருக்கும். ஆவியானவர் பிரசன்னத்துல என்ன பண்ணுவாங்க நிறைஞ்சவர்களா இருப்போம். சண்டை மாத்திரம் உணர்ந்தவர்களா இருந்தா அப்போ நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஹலோ. அதனால நம்ம ஜெபம் தனிப்பட்ட ஜெபத்தையும் ஆவியில நிறைஞ்சு என்ன பண்ணணும் ஜெபம் பண்ணணும். ஆவியில நிறைஞ்சி ஜெபம் பண்ண காரணம் எதுக்கு சொல்றோம்னா அப்பதான் இந்த ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. நம் ஜெபத்துக்கு வல்லமை இருக்குதுன்னா அப்போ ஆவியானவரோடு இணைஞ்சு இருந்த ஜெபம் பண்ணா மாத்திரம்தான் அந்த ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. அப்பதான் அந்த ஜெபத்துக்கு பதில் கண்டிப்பா கிடைக்கும். இருக்கீங்களா? நீங்க நிறைய பேர் வரல. அவங்க எங்க ஊருக்கு போயிட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எதுவும் வரல. பரவாயில்ல. இருக்கிறவர்களுக்கு ஆண்டு ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு ஆண்டு சத்தியம் வரும். இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து எங்கேயும் தேட தேவையில்லை, எங்கேயும் எதிர்பார்த்துருக்க தேவையில்லை. நம்ம உள்ளால இருக்கிறாரான்னு நம்ம என்ன பண்ணணும் கவனிக்கணும். எனக்குள்ளால பரிசுத்தாவினர் இருக்கிறாரா? ஞானஸ்தானம் எடுத்துருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனால் ரசிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள பரிசுத்தாவினர் இல்லைன்னா நான் கிறிஸ்தவனே கிடையாது. ஆவியில நிறைஞ்சு இல்லைன்னா நான் கிறிஸ்தவனே கிடையாது. நிறைஞ்சு வாழ்கிற வாழ்க்கை வாழும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் இங்கே வந்து நான் வாழ்ற வாழ்க்கை அவரோடு இருக்கணும். ஏன்னா அவர் தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்.
இந்த வாழ்க்கை யார் எனக்கு கொடுத்துருக்காரு? என் தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு. அப்ப அவரோடு இணைஞ்சு வாழ்றது தான் சரியா இருக்கும். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்ல வருது? நான் என்னோட பலத்தினாலேயோ என்னோட சுயத்தினாலேயோ என்னோட எல்லா காரியங்களாலேயோ நான் செஞ்சேன், நான் பண்ணேன் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா ஒண்ணுமே நடக்காது. அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம தான் டயர்டாகும், நம்ம பலன் தான் குஞ்சி போவோம். இப்போ வேணா ஒரு காரியம் செய்யலாம், இப்போ இருக்கிறவங்க செய்யலாம். ஆனா பலன் போயிட்ட அப்புறம் யாரும் என்ன பண்ணுவோம்? நாங்க ரிட்டையர் ஆயிட்டோம், இல்ல செட்டில் ஆயிட்டோம். அந்த செட்டில் இருக்கிற வார்த்தை தான் ரொம்ப பிரச்சனை. இப்போ எப்போ உண்மையான ஒரு செட்டில் ஆறாம் தெரியுமா? உண்மையா ஒரு மனுஷன் எப்போ உண்மையான அந்த செட்டில் இருக்கிற வார்த்தை இருப்பாங்கன்னா, ஒரு வீடு வாங்குறதுனாலயோ ஒரு கார் வாங்குறதுனாலயோ நல்லா பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்காங்க, அப்ப அவன் செட்டில்மெண்ட் கிடையாது, அவன் செட்டில் ஆகிறது கிடையாது. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் வீடு முழுவதும் அவர் இருக்கிறாரா? என் எல்லா கஷ்டத்திலையும் அவர் இருக்கிறாரா? என் தேவன் அவர் என்னோடு எப்பொழுதும் என்ன பண்றாரு? இருக்கிறாரா? அது இப்போ இருந்தாதான் அங்க செட்டில். அந்த சந்தோஷம், சமாதானம், ஆவின் கனிகள் எப்பொழுதும் என் வாழ்க்கையில செயல்படுதா? என் லைஃப்ல எல்லா காரியமும் நல்லா இருக்குதா? எனக்கு ஆண்டவர் நல்ல குழந்தையை கொடுத்திருக்கிறாரா? என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுதா? அதுதான் உண்மையான செட்டில் லைஃப். பங்களா மாடி மேல மாடி கட்டி பங்களால போய் உட்காருக்கிறவங்க செட்டில் கிடையாது. அவன் உலக காரியங்களை வேணா அவன் செட்டில் இருக்கான். ஆனா ஆவிக்குரிய ஆண்டு விஷயத்துல அவங்க they will be failure. அவங்க மாடி கட்டினாலும் பரவாயில்ல போவாங்களா? கிடையாது. இங்க செட்டில் ஆகுதுன்னா ஆண்டரோட செட்டில் ஆகுங்க, அப்பதான் அங்க செட்டில் ஆக முடியும். புரியுதா நான் சொல்ல வருது? இங்க நம்ம ஆவியும் ஆத்மா சரீரம் முழுவதும் அவருக்குள்ளாலே இணைஞ்சி பிதா பரிசுத்தாவியோட இணைஞ்சி இருந்தால் மாத்திரம்தான் அங்க போய் என்ன பண்ணணும்? செட்டில் ஆக முடியும். எங்க வரலாம். அப்ப பழைய பாட்டு இல்லையா? எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய இடம் வச்சிருக்கிறாரு. இங்கிலீஷ்லயும் இருக்கு, நிறைய காரியங்கள் நடந்திருக்கு, நல்ல காரியங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வரும். அதெல்லாம் இன்னொரு வாட்டி நான் என்னோட ரட்சகரின் முகத்தை நான் என்ன பண்ணுவேன்? பார்ப்பேன். நான் என்னோட ரட்சகரின் முகத்தை என்ன பண்ணுவேன்? ஒரு நாள் பார்ப்பேன். அதுதான் எனக்கு எல்லாமே, அதுக்குதான் எனக்கு எல்லாமே இருக்கு. அதான் எதிர்பார்த்துருக்கிறேன். நல்ல ஒரு பாட்டு, அது நான் ஞாபகம் வச்சு நான் தேடி பார்க்கலாம் பாருங்க. ஏன்னா அதுதான் நம்ம வாழ்றோம், அதுக்காக தான் நம்ம வாழ்றோம். இங்க நம்ம வாழ்றது இருக்குன்னா இங்க ஒரு டெம்பரரி பாடி இல்லையா? இந்த வாடகை சரீரம், இது நம்ம என்ன பண்றோம்? அவர் கொடுத்த சரீரம் இங்க வாடகைக்கு நம்ம கூடி இருக்கிறோம். நிரந்தரமா அவரோட நம்ம கூடி போறதுக்கு தான் என்ன பண்றோம்? நம்ம ஆசைப்படுகிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம் போறோம். ஆனா இங்க வாழணும்னா அனுதின காரியங்கள் பாருங்க. இன்றைக்கு என்ன காரியங்கள் நீங்க எதிர்கொள்றீங்க? நாளைக்குள்ள பாடுகள், நாளைக்குள்ள பாடுகள், அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. நம்ம பிளான் பண்ணுவோம், 5 இயர்ஸ் பிளான், 10 இயர்ஸ் பிளான் நானும் போட்டுருக்கிறேன். ஒண்ணு வேலைக்கு ஆகல. நான் பிளான் போட்டதெல்லாம் இது வரைக்கும் எனக்கு நடந்ததே கிடையாது. அது தெரியுமா? உங்களுக்கு நடந்திருக்குதா? நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைச்சிருக்குதா? படிச்சது ஒண்ணா இருக்கும், வேலை வேற மாதிரி இருக்கும். நான் இது படிக்கணும், அது படிக்கணும், அது செய்யணும், அது படிக்கணும், அப்பவே சின்ன வயசுல இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்களே பிளான் பண்ணி வச்சிருவீங்க. என் பிள்ளை டாக்டர் ஆகணும், அது ஆகணும், இது ஆகணும், அது செய்யணும், இது பண்ணணும்னு வைக்கிறீங்க. ஆனா எதுவுமே ஆக மாட்டாங்க. வேற ஏதாவது பண்ணிருப்பாங்க. லிட்டரலா அதுதான் நடக்குமா? நம்ம ஆசைப்படுறது கிடையாது. ஆண்டு சித்தம் இருக்குதாங்க. ஆண்டு பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன ஆண்டு செய்ய சித்தமா இருக்கிறோ அதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். உங்க பிள்ளைங்களுக்கு இப்ப தெரியாது. உங்க சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி கேட்கும்? அவங்க ஆண்டு சித்தத்தை அறிவதற்கு
அவங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், அவங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், சொல்லி கொடுங்க. சிறு பிள்ளைக்கு சாமுவேலுக்கு யார் சொல்லி கொடுத்தாரு? ஏலி தாத்தா என்ன பண்ணார்? சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்தாரா இல்லையா? ஆண் சத்தத்தை கேட்கறதுக்கே சொல்லி கொடுத்தாரா இல்லையா? அதே போல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். ஆண் சத்தம் இதுதான், எது ஆண் சத்தம், எது பிசாசு சத்தம்னா விலகி போகணும். அது வந்து பிள்ளைகளுக்கு இப்பவுமே என்ன பண்ணணும், தெரியணும் எது நல்லது எது கெட்டது, ஆண்டவருக்குரிய காரியங்கள் என்னது, பரலோகத்துக்குரிய காரியங்கள் என்னது, உங்க பிள்ளைகளுக்கு இப்பவுமே தெரியணும். நீங்க சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். சாமுவேலுக்கு ஏறி இருந்தா சொல்லி கொடுக்குறது, சொல்லும்படியே கேட்கிறேன்னு சொல்றதுக்கு. உங்க பிள்ளைகளுக்கு யார் இருக்கா? உங்க பிள்ளைகளுக்கு யாரா இருக்கா? நீங்க தான் இருக்கீங்க. நீங்க கட்சி கொடுத்தால் மட்டும்தான் அவங்க கட்சி கொண்டு. நீங்க உங்களுக்கே ஏபிசிடியே தெரியல இங்க பைபிள்ல. ஆதியாமத்துல முழுசா இது படிக்கிறதுக்கே ரொம்ப போகுது. அப்படியே வெளிப்படுத்த வரைக்கும் யாரும் முடிக்கிறது. நடுவுல இருந்து எடுத்து கேட்டானா தெரியாது. ஏன்னா அப்பதான் பொறுப்பாங்க. எங்க இருக்குது உன்னத பாட்டு, எங்க இருக்குது பிரசங்கி, எங்க இருக்குது அது, இங்க இருக்குது இது, இங்க இருக்குது. நம்ம ஜனங்களுக்கு நம்ம பரட்டுறவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நிறைய பேர் நம்ம ஜனங்களுக்கு ட்ரெயினிங் ஏற்கனவே கொடுத்தாச்சு. நம்ம நீங்க நிறைய நேரம் ட்ரெயின் பக்கத்துக்கு நகர எடுப்பாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க எப்படி அப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு அப்புறம் யாரு இருக்கா? உங்க பிள்ளைங்க பண்ண வைக்கணும். நீங்க பண்ண வைக்கலன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. நீங்க எல்லாம் வாசிப்பீங்க, நீங்க எல்லாம் செய்வீங்க. உங்க பிள்ளைங்க நீங்க கற்றுக் கொடுத்தாதான் முடியும். வேற யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் என்ன பண்ண கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ வார்த்தையில நிறைஞ்சிருக்கணும் உங்க பிள்ளைங்க. அவர் தான் என்ன பண்ண வழி நடத்தணும். ஹல்லேலூயா. அப்போ அவர் நமக்கு நல்ல ஒரு நமக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தவான் எல்லா நேரமும் வேண்டுதல் செய்கிறார். அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்ம என்ன பண்றாரு? ரெண்டாவது என்னது? அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். நிறைய நேரத்துல நிறைய சர்ச்சில் எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. நம்ம தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி. 2 கொரிந்தியர் 1:21 ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர். முக்கியமா ஸ்திரப்படுத்தி. ஸ்திரப்படுத்துறதுன்னா அந்த ஸ்திரப்படுத்தினா ஒரு இடத்துல நிலையா நிக்கணும். யார் அசைக்கப்பட, யார் வந்து என்ன சொன்னாலும் என் தேவனை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு அந்த ஸ்திரப்படுதுன்னா அதான். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எந்த சோதனை வந்தாலும் சரி, என்ன வேதனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நான் வந்து என்ன அசைக்கவே முடியாது. நான் என் தேவனோட பிள்ளை, என் ராஜா விட்டு பிள்ளை. நான் அவர் ராஜா, நான் அவரோட பிள்ளை. என்ன யாரும் எது பண்ண முடியாது, அசைக்க முடியாது. அதான் ஸ்திரப்படுதல். அதான் என்ன பண்ணும்? ஸ்திரப்படுது. கிறிஸ்துக்குள்ளாலே ஸ்திரப்படுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாலே என்ன பண்ணும்? ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. உங்களை என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அண்ட் நான் எப்போ சொல்லியிருக்கேன், தாவீது வந்து ஆண்டவர் யார் மூலமா அபிஷேகம் பண்ணாரு? சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணார். யார் அபிஷேகம் பண்ணாரு? ராஜாவா? இஸ்ரவேல் தெரியாத மாதிரியும் நாங்கள் இப்போதான் முதல் தடவை ஏதோ கேட்குற மாதிரியும் வாய் இருக்குல்லம்மா, கொஞ்சம் பேர் தானே இருக்கீங்க, எல்லாரும் கண்புறமா பாவத்துக்கு தானே இருக்கீங்க. எந்த தேசத்துக்கு ராஜா அபிஷேகம் பண்ணாங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு. ட்ரையடிச்சா பசிக்குதா எல்லாருக்கும்?
அபிஷேகம் பண்றது எதுனா டு அப்பாயிண்ட், ஆங்கிலத்துல டு அப்பாயிண்ட். ஒருத்தர் அபிஷேகம் பண்றதுன்னா ஒருத்தர் என்ன பண்ணலாம், அப்பாயிண்ட் பண்ற மாதிரி. ஒருத்தரை வந்து ஒரு இதுல பதவியில வைக்கிறது மாதிரியே அப்பாயிண்ட் பண்றது. அப்போ நம்மள அபிஷேகம் பண்ணி இருக்கிறன்னு சொல்லியிருந்தானா நம்மள ஒரு நிலையில வைக்கிறதுக்காக, அல்லேலூயா, நம்மள ஒரு நிலையில என்ன பண்றாரு, வைக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அப்போ என்ன வருதுன்னா ஒரு வல்லமை வருது, இல்ல ஆற்றல் சொல்லலாம், பவர். ஒரு பொசிஷன் வந்ததுன்னா, ஒரு நிலை வந்தா பவர் வருது. அந்த பவர் வச்சு என்ன நம்ம காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், செய்யலாம். அந்த அதிகாரம் வருது, இல்லையா, அந்த ஆளுமை வருது. அப்ப அந்த அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன்னு சொன்னா அந்த போன வாரம் சொன்ன அந்த ஆளுமை திரும்பி நமக்கு இழந்து போன ஆளுமையை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வல்லமையும் ஆற்றலையும் நமக்கு என்ன பண்ணாரு, தந்திருக்கிறார். அப்போ ஒரு பொசிஷன், ஒரு நிலையை என்ன பண்ணாரு, கொடுத்திருக்கிறார். ராஜாவோட பிள்ளை என்கிற ஒரு பொசிஷன் வச்சிருக்கிறார். இப்போ நம்ம இளவரசரும் இளவரசிகளா இருக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு அதிகாரம் கையில கொடுக்கப்படுகிறது. நம்ம சொன்னாலும் செய்யணும். நம்ம வார்த்தையிலும் வல்லமை உண்டு. அல்லேலூயா. வார்த்தையிலும் வல்லமை உண்டு. எப்படி ஆண்டவர் எப்படி வார்த்தையால உருவாக்கினாரோ, உலகத்தை அந்த சராசரத்தை உருவாக்கி அந்த வல்லமையில உருவாக்கினாரோ, அதே வல்லமையை நமக்கும் என்ன பண்ணார், தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் இந்த அபிஷேகம். அந்த வல்லமை எப்படி தந்திருக்கிறார்னா, நான் என் அப்பா எப்படி வார்த்தையில சொல்லி சொல்லி உருவாக்குறாரோ, அதே போல என்னுடைய விசுவாச வார்த்தையில என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ண, சொல்லி சொல்லி என்ன பண்ணும், உருவாக்குவேன். இல்லாமல் இருக்கிறவங்கள உருவாக்குற தேவன் அதே போல வல்லமை எனக்கு என்ன பண்ணாரு, கொடுத்திருக்கிறாரு. நானும் என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் சொல்லி சொல்லி என்ன பண்ணுவேன், உருவாக்குவேன். அந்த வல்லமை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொடுத்திருக்கிறார். அதான் அந்த அபிஷேகம். புரியுதா நான் சொல்ல வருது? உங்கள் மேல அபிஷேகம் வச்சிருக்கிறாருன்னா அது அதே அபிஷேகம் தேவ ஆற்றல் மேல கிறிஸ்துக்குள்ளால அபிஷேகம் பண்ணியிருக்காரு இல்லையா? கிறிஸ்துக்குள்ளால திறப்படுத்தி என் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அப்போ நான் அவரை போல நான் என்ன பண்றேன், மாறுகிறேன். அவருடைய வல்லமை எனக்கு என்ன பண்ணாரு, கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை எனக்கு என்ன பண்ணாரு, கொடுத்திருக்கிறார். நான் சொல்லி சொல்லி என்ன பண்ணுவேன், காரியங்களை நடத்திப்பேன். விசுவாச வார்த்தைகளை சொல்லி சொல்லி எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியல, இப்ப எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இல்ல. ஆனா நான் வார்த்தையை சொல்ல சொல்ல அது என்ன பண்ணும், உருவாகும். ஏதோ கதை சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க. இப்ப இது வந்து நான் பெரிய பெரிய டீச்சர்ஸ்ல வேற வேற காரியங்களா பாஸ்டர் கேட்கறாங்க, சொல்லாமே கேட்கறாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை கேட்டு அது மாதிரி தான் கேட்கறாங்க. ஏதோ புதுசா ஏதோ சொல்றாரு பாஸ்டர், ஏதோ கதை கட்டுறாரு போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான், போய் சொல்ற மாதிரி இருக்குது. அப்ப நான் என்னன்னு நீங்க அமைதியா தான், நான் ஏதோ போய் சொல்ற போல இருக்குது. அம்மா வார்த்தை சொல்லுதுமா, வார்த்தை சொல்லுதுமா. உங்களுக்கு அவருக்கு என்ன வல்லமையோ அதே வல்லமை எனக்கு என்ன பண்ணாரு, கொடுத்திருக்கிறாரு. அவன் பிள்ளை நானு. ஆமா, இங்க உங்க பிள்ளை தானே. வல்லமை வேண்டாமா உங்களுக்கு? உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க சொல்லி சொல்லி பெற வேண்டாமா உங்களுக்கு? வேண்டாமா உங்களுக்கு? எதுவுமே வேண்டாம். இப்படியே இருந்துறீங்களா? இப்படியே இருந்தீங்கன்னா வாய் குடிக்குங்க. ஆமை வேண்டாம், அதே வேண்டாம். உங்களுக்கு வேணும் வாயை தரணும். ஆமை என்ன அப்படியே ஆகட்டும், எதுவுமே சொல்லணும்னா கிடைக்காது. வேணும்னா வாயை தருங்க. வாயை விரிவா தருங்க. அல்ல என்ன பண்ண நிரப்பவே கிடையாது. கரெக்டா இல்லையா? ஆமை எனக்கு சொல்லாம வரணுங்க, சொல்லி சொல்லி வரக்கூடாது. நல்லா இல்லை, சொல்லி சொல்லி வந்தா அது ஆமைக்கு வேறவே இல்லை. சொல்லி சொல்லி வர்றது கூடாது, சொல்லாமே வரணும் ஆட்டோமேட்டிக்கா. எவ்வளவு பெரிய காரியம் சொல்லியிருக்கேன், அமைதியா இருந்துச்சு. நான் தொண்டை தண்ணி வேகுதுமா, எனக்கு வெக்க இறக்குதுமா, அதுல வேற தொண்டை தண்ணி தான் கத்திட்டு இருக்கிறேன். ஒரு வார்த்தைக்காக வேலை இல்லை. என் வார்த்தைக்கு அதான் ஆண்டோட வார்த்தை. அது எனக்காக நான்
பேசுறேன், உங்க நன்மைக்காக தான் பேசுறேன். ஏன்னா நான் சொல்லி சொல்லி எனக்கு காரியங்கள் எனக்கு நடத்துவாரு. ஏன்னா அது எனக்கு விசுவாசம் இருக்குது. எனக்கு விசுவாசம் இருக்குது. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா அது வார்த்தையை சொல்லி என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எபிரேயர் 11:1 வாசிச்சீங்கன்னா, நம்பப்படுகிற விசுவாசமான நம்பப்படுகிறதையும் காணப்படாததையும் நிச்சயமா இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டது? நிச்சயமானது அது காணப்படாத நிச்சயம் என்று சொல்லும்போது நான் இன்னும் பார்க்கல, ஆனா அதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நிச்சயமா அது எனக்கு நடக்கும் என்று நான் என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன். அது எப்போ நடக்கும்னா நான் வாயை திறந்து சொன்னா மட்டும் நடக்கும். விசுவாச வார்த்தைகளை நான் பேச மாற்றம் தான் என்ன பண்ணும், அது நடக்கும். நான் இன்னும் நடக்கலையே, இப்படி ஆயிடுச்சு, இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தேன்னா புலம்பிக்கிட்டே இருந்தேன், எதுவுமே நடக்காது. விசுவாச வார்த்தைகள் பேசுங்க, நன்மையான காரியங்கள் பேசுங்க. ஏன்னா நன்மையான எந்த பூர்வமான எந்த வரமும் ஜோதியில் பிதாவுக்கு உறங்கி என்ன பண்ண இறங்கி வருகிறது. பரத்துல உருவாகுது, ஜோதி பிதாவை விட்டு இறங்கி என்ன பண்ணுது, வருகிறது. எல்லாம் அவருக்கு நன்மையான காரியங்கள் தான் வருது அவருக்கு. அப்போ அது நன்மையான காரியங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாச வார்த்தைகள் என்ன பண்ணணும், பேசணும். எல்லாம் நமக்கு ஆவி மண்டலத்துல என்ன பண்ணாரு, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாரு நமக்காக. பணங்களில் எல்லாம் தரணும்னா இடம் கொள்ளாம மட்டும் நிரப்பணும்னா நம்ம என்ன பண்ணணும், பேச தொடங்கணும். வாயை திறந்து பேசினா நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாயை திறந்து பேசுங்க. ஞானஸ்நானத்துக்கு வருமே, ஞானஸ்நானம் எடுத்தாலே அது எது குறிக்குதுன்னா, கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்படுகிறேன். ஞானஸ்நானம் என்னது, கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் மெயினான ஒரு காரியம். அதை காண்பிக்கிறது தான் ஞானஸ்நானம். நான் சும்மா நான் முங்கி எந்திரிச்சா அது ஞானஸ்நானம் கிடையாது. நான் நிறைய பார்த்துருக்கேன் சர்ச்சஸ்ல எல்லாம் 2 வாட்டி ஞானஸ்நானம் எடுத்தவங்க, 3 வாட்டி ஞானஸ்நானம் எடுத்தவங்க இருக்கிறாங்க. நான் அப்போதான் நான் கார்டு எழுதி கொடுப்பேன். நான் இவர் வார்டு எழுதி ஞானஸ்நானம் 2ஆவது சர்வீஸ்லேயே 3ஆவது சர்வீஸ்ல நடந்தோம் ஞானஸ்நானம். அது என்ன பண்ணுவாங்க, கார்டு எழுதி கொடுப்பாங்க. ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் முந்தி எடுத்து ஆடி உட்காந்துருப்பாங்க. நானும் ஒரு வாட்டி பார்த்தேன், ஒரு வாட்டி எனக்கு என்ன தெரியல, ஐயோ சரியில்லை, ஞானஸ்நானம் எடுக்கிறதே வேஸ்ட்டு. ஒரு வாட்டி தான் எடுக்கணும் ஞானஸ்நானம், அது உணர்ந்து எடுக்கணும். ஆனால் என் மனசு என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணி ஞானஸ்நானம் தொட்டியில் முங்கி எந்திக்கணுக்காகவே 2 வாட்டி 3 வாட்டி என்ன பண்ணிட்டு எடுத்துட்டேன். எனக்கு முன்னாடி எத்தனை வாட்டி முங்கி எந்திச்சாரு நமக்கு தெரியாது. எத்தனை வாட்டி ஞானஸ்நானம் எடுத்துருக்காரு தெரியாது. ஆனா அந்த ஞானஸ்நானம் என்கிற ஒரு காரியம், அது மெயின் கருப்பு மெயினான கோல் எதுக்காகனா, கிறிஸ்துவோடு நான் என்ன பண்ணேன், இணைக்கப்படுகிறேன். அல்லேலூயா. இயேசுவோடு நான் என்ன பண்ணேன், இணைக்கப்படுகிறேன். அதுதான் மெயினான காரியம். இணைக்கப்படலைன்னா அப்போ நீ ஞானஸ்நானம் எடுத்து சும்மா நினைச்சிட்டு உடம்பு என்ன பண்ணிருக்க, வீட்டில் குளிக்காது நீங்க குளிச்சுட்டு வந்துருக்கேன்னு அர்த்தம். குளிச்சு முங்கி வச்சுட்டு சோப்பு தான் தெரியல. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12:13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13. அடிமைகளாயினும் ஒரே ஆவியாலே ஒரே சரீரத்துக்குள்ளாலே ஞானஸ்நானம் பெற்று பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாலே தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. ஒரே ஆவிக்குள்ளாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவிக்குள்ளாலே தாகம் தீர்க்கப்பட்டோம். யாரும் பார்த்ததில்லை. இந்த ஜனம் அந்த ஜனம், நீ கிரேக்க யூதன் என்றில்லை, கிரேக்கர் என்றில்லை, சுவாதினன் என்றில்லை, எப்படி
யார் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, எந்த பேக்ரவுண்ட் நீங்க எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றப்பட்டீங்க, ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்க பற்றீர்கள். அல்லேலூயா. தாகம் இருந்தாதான், என்ன தாகம்னா அவரை குறித்த தாகம், வாஞ்சல். தாகம் இருந்தாதான் அதுக்கு குடிக்க தண்ணி வேணும் இல்லையா? அப்ப தண்ணி எதுக்கு குடிக்கணும்? தாகத்துக்கு தொண்டை வந்து இருந்தா தண்ணி குடிச்சா அது எதமா இருக்கும். அதே போல நமக்கு நம்ம ஆவி ஓய்ந்து போயிருந்தா, நம்ம சரீரம் ஒண்ணும் இல்லாம இருந்தா, இங்கே என்ன பண்ணுவோம்? அந்த அவரை விட்டு பிரிஞ்சிருந்தோம். இப்போ அவரோடு என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவரோடு எல்லாம் ஒரே மாதிரி, எல்லாம் அவருக்குள்ளாலே ஒரே சரீரமா இருக்கிறோம், ஒரே ஆவியா இருக்கிறோம். யாரும் வெவ்வேறு கிடையாது. சபை என்று சொல்லும்போது ஒரு குடும்பம், அது மாத்திரம் நினைச்சுக்கணும். நிறைய சபையில குடும்ப அந்த ஃபேமிலி என்ற ஒரு மைண்ட் செட் வரல. எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கிறோம், கிறிஸ்து நமக்கு தலையாய் இருக்கிறார். சபை என்றது ஒரு குடும்பம், ஆவிக்குரிய குடும்பமா இருக்க வேண்டும். அந்த குடும்பம் ஃபேமிலிக்குள்ள ஒரு ஃபேமிலிக்குள்ள அண்ணன் தங்கச்சி அப்பா சித்தி மாமா அப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தான் இங்க. அப்படி அந்த உறவுக்குள்ளாலே வந்தாதான் சபை நல்லா இருக்கும். அப்பதான் பாகுபாடு இருக்காது, அப்பதான் சண்டை இருக்காது, பொறாமை இருக்காது. அவன் இப்படி இருக்கான், அப்போ இன்னொருத்தர வளர்ச்சி கண்டு நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? பொறாமைப்பட மாட்டீங்க. ஹலோ, பின்னாடி இருந்து ஒருத்தர் அப்பதான் வந்திருப்பான், புதுசா ஆத்மா வந்திருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? டக்குன்னு என்ன பண்ணுவான்? மறந்துட்டு போவான். அங்கே ஆதி இருந்து இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே என்ன பண்ணுவான்? இருப்பான். காரணம் என்னன்னா, அவன் நல்லா டியூன்டா இருக்கிறான். ஆவியானவரோட என்ன பண்ணான்? இணைஞ்சி அதிகமா இருக்கிறான்ல, நல்லா டியூன்டா இருக்கா, மேல போவான். ஆனா முளைச்ச காலம் இப்படி வளர்ந்து போகுது பார்த்தியா அப்படின்னு என்ன பண்ணுவான்? இவன் வயிறு எரிஞ்சிட்டு இருப்பான். ஏன்னா அந்த ஃபேமிலி மென்டாலிட்டி வரல. என் பிள்ளை தானப்பா, என் பிள்ளை, எனக்கு அப்புறம் வந்த பிள்ளை வளர்த்து விடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் யாருக்கும் என்ன பண்ணாது? வராது. காரணம் ஃபேமிலி மென்டாலிட்டி இல்லை. எல்லாரும் ஒரே குடும்பத்துக்குள்ள, ஒரே தேவன், ஒரே குடும்பம், ஒரே வீடு. தேவனோட வீடுக்குள்ளாலே நம்ம என்ன பண்றோம்? வாரம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாரும் மேய்க்கிற ஒரே மேய்ப்பன் அவன் தான். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பண்ண என்ன இப்போ நான் வச்சிருக்க காரணம் என்னன்னா, சொல்றதுக்கு, உணர்த்துறதுக்கு, சரியான பாதை இந்த மாதிரி எடுத்து வழிக்கு சொல்றதுக்கு, உங்களுக்கு நல்ல வழியில போதிக்கிறதுக்கு, எல்லாம் கரெக்ட் செய்யறதுக்கு உங்களுக்காக பேசு. ஆனா எல்லாத்துக்கும் எனக்கும் அவர் தான் மேய்ப்பனா இருக்கிறாரு. எனக்கும் என்னையும் வழி நடத்துறதும் அவர் தான். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்ல வருது? அப்போ அவருக்குள்ளாலே நம்ம கரெக்டா இருந்துட்டோம்னா, சரியா இருந்தோம்னா, மிச்சம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஞானஸ்நானம் என்று சொல்லும் போது நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. யாரோட? ஏசப்பாவோட இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. யாரால? பரிசுத்த ஆவியானவரால. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாலே ஞானஸ்நானம் பெற்றீங்க, பரிசுத்த ஆவியானாலே தாகம் தீர்க்க பட்டீங்க. இப்போ எல்லாரும் ஒரே நேரத்தில் என்ன பண்ணுவோம்? நம்ம கம்யூனியன் பங்கு பெறுகிறோம். கம்யூனியன் எடுக்கிறீங்க. ஏன்னா இது அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம். அதை உணர்ந்து எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். அப்போ எல்லாரும் பங்கு பெறுகிறோம்னா எல்லாம் ஒரே சரீரத்திலே பாத்திரத்திலே பங்கு பெறுகிறோம். யார் வேறு வேறு கிடையாது. கிறிஸ்துக்குள்ளாலே நீயும் நானும் வேறு கிடையாது. அப்படி வேறு வேற நீங்க பாத்தீங்கன்னா மாற்றிக்க பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கடைசியாக ஒரு ஆறுதலை அளிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு என்ன பண்றாரு? ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு ஆறுதல் அதே சங்கீத வாசகம் தான் ஆரம்பத்துல 14 யோவான் 14 சங்கீதம் யோவான் 14:16 சொல்றாரு. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அல்லேலூயா. அந்த தேற்றரவாளன் என்று சொல்வது அதுக்கு ஆறுதல் அளிப்பவர். தேற்றரவாளன் என்று சொன்னால் யாரு? ஆறுதல் அளிப்பவர். கம்ஃபர்டர். ஆங்கிலத்துல கம்ஃபர்டர்.
அது அந்த அதுக்கு உண்மையான இதுனா ஒரு உங்களை வந்து எல்லா விதத்தையும் உற்சாகப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஆறுதல் அளிக்கிறவர் சொல்லுவது எல்லாவற்றையும் உற்சாகப்படுத்த ஒரு ஆரவாரத்தோடு எல்லா காரியங்களும் செய்கிறோம். அந்த சியர், ஆங்கிலத்தில் சியர், அதெல்லாம் என்ன பண்ணுவோம், பண்ணுப்பா, இன்னும் செய்ப்பா, நல்லாப்பா, நல்லா பண்ணுப்பா, என்கரேஜ் பண்ற. அல்லேலூயா. சந்தோஷிக்க நம்மள மகிழ்ச்சியா இருக்கபடியாக தான் ஆண்டவர் சித்தம். நீங்க சந்தோஷமா இருக்கிறது ஆண்டவர் சித்தம், நீங்க கவலையா இருக்கிறது அவருடைய சித்தம் கிடையாது. அல்லேலூயா. நீங்க போன வருஷம் ஒரு வாக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு, விடாம தோமாங்க, எல்லாவற்றையும் தோற்றுமாங்க. அப்படி செய்வது உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கணும் அவருடைய சித்தம். நீங்க கஷ்டமா படணும், நீங்க கவலையா இருக்கணும் அவருடைய சித்தம் கிடையாது. எல்லாவற்றையும் நீங்க சந்தோஷமா இருங்க, பிரேயர் பண்ணுங்க, எல்லாவற்றையும் அவரோடு இணைஞ்சிருங்க. அவர் தான் நமக்கு கம்ஃபர்டர். நம்ம ஆறுதல் தருகிற தேவன் அவர் தான். அந்த கம்ஃபர்டர், அந்த கம்ஃபர்ட் விட்டு வெளியே வராது. எப்பொழுதும் அந்த கம்ஃபர்ட்டுக்குள்ளாலே இருக்கணும். அல்லேலூயா. நான் இது மைண்டில் வச்சுக்கலாம். நான் சொல்கிறேன், நிறைய பேர் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவீங்க, கையில் துவைக்கிறவங்க இருக்கீங்க, வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க, லிக்விடு போடுவீங்க, எல்லாம் செய்வீங்க. அது நடுவில் எல்லாம் பண்ணுவீங்க. கம்ஃபர்ட்டுன்னு என்ன பண்ண ஒரு இது பண்ணுவீங்க, ஃபேப்ரிக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஃபேப்ரிக் சாஃப்ட்வேர் எதுக்காக? அது வாசனைன்றாங்க. ஆனால் வாசனை ஒரு பக்கம் இருந்தாலும் அது உண்மையை வந்து துணி வந்து கெடாம, துணி வந்து அவ்வளோ அது இது வராமல் சாஃப்டாக வைக்கணும் வச்சுக்கிறதுக்கு. அது அழகாக ஃபேப்ரிக் சாஃப்ட்வேர்னு சொல்லும்போது அந்த சாஃப்டாக வச்சுக்கணும். எந்த ஒரு இதில் அது கிழிஞ்சிடக்கூடாது. ஈஸியாக பல்லு தடையாமல் இருக்கிறதுக்காக அந்த கம்ஃபர்ட்டு ஊற்றுறோம் இல்லையா? அது உண்மையிலே எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்குது. நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ண ஆண்டு பழுதாகாமல் இருக்கிறதுக்காக ஆவியானவர் நமக்கு என்ன பண்ண வச்சுட்டு இருக்கிறாரு. அவர் ஆவியானவர் இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம், நம்ம ஈஸியா பழுதாயிடுவோம். உண்மை அதுதான், உண்மை அதுதான். எப்படிதான் ஆண்டு எனக்கு ஆண்டு எனக்கு கூட்டினதில்ல, நான் இப்போ தான் யோசித்தேன். அதான் ஆண்டு திடீர்னு எனக்கு சொன்னாரு, எனக்கு திடீர்னு உணர்த்தப்பட்டேன். நான் சொல்றேன், உண்மையான கம்ஃபர்ட் அவர் தான் இல்லையா? நம்ம எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்துகிறாரு. அவர் நமக்கு எல்லாவற்றையும் நம்ம என்ன பாதுகாக்கிறாரு, வழி நடத்துகிறாரு. அது 24 மணி நேரம் நம்மோடு என்ன பண்ண இருக்கிறாரு. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண பாதுகாப்பு, அவர் பாதுகாப்பு கொஞ்சம் வெளியே வாங்க, சத்துவாங்க ஈஸியா உழுங்கி போயிடுவாங்க. அழுக்கு படியும் நம்மளால. அழுக்குன்னா பாவம், தரை, அசுத்தம், நாட்டம். ஆனா அவருக்குள்ள நம்ம சுகந்த வாசனையா அவர் நம்ம என்ன பண்ண வெள்ளை போல செண்டா அவர் என்ன பண்ண இருக்கிறார் இல்லையா? அவர் என்ன பண்ண வெள்ளை போல சென்னு சொல்லி இன்னொரு பாட்டில் வசனம். அது வந்து நமக்கு ஒரு அந்த ஒரு ஃப்ரெஷ் சென்ட் பர்ஃப்யூம். இப்போ நம்ம சர்ச்சுக்கெல்லாம் பர்ஃப்யூம் அடிக்கிறோம், அது எதுனா வாசனையா இருக்கு. அந்த அந்த பூவுலேருந்து எடுக்கப்பட்ட பர்ஃப்யூம் அது நல்லா இருக்கும். அந்த காலத்தில் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எதுக்குன்னா நம்ம 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 அந்த நறுமணம், நம்ம உலகம் நறுமணமா இருக்கிறோம். அவர் நமக்கு நறுமணமா இருக்கிறார். நம்ம நாராம இருக்கிறதுக்கு அவர் நமக்கு நறுமணமா இருக்கிறார். அவர் நம்ம பாதுகாக்கிறார். நம்ம ஒரு போர்வையை போட்டுக்கிறார், நம்ம எல்லாம் ஒரு கவர் பண்றாரு, ஒரு ஷீல்டு மாதிரி இருக்காரு, பாதுகாப்பா இருக்கிறாரு. காரணம் எதுக்குன்னா நம்ம நம்ம கெட்டு போகக்கூடாது. நம்ம கெட்டு போக நித்திய ஜீவன் என்ன பண்ணணும், அடையணும். நம்ம அவர் தான் அவர் இயேசு வந்தார் இந்த உலகத்துல. அல்லேலூயா. ஒருவனும் என்ன பண்ணாது, கெட்டு போக கூடாது. கரெக்டா இல்லையா? ஒருவனும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவன் அடையணும். அதனால அவரை குமாரனை தந்திருக்கிறார். இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அது தந்த காரணம் அதுதான். நம்ம யாரும் கெட்டு போக கூடாது, யாரும் பழுதாக கூடாது, யாரும் ஒன்றுமே இல்லாம போகக்கூடாது, குப்பையா போகக்கூடாது. நம்ம என்ன பண்ண குப்பையிலிருந்து எடுத்து என்ன பண்ண ராஜாக்களோட என்ன பண்ண உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம ஆண்டு வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம திருப்பி குப்பையில போகணும் நம்ம சுத்தம் கிடையாது. நீங்க கீழே போகணும் நம்ம சுத்தம் இல்லை, மேல போகணும் தான் ஆண்டு சுத்தம். நீங்க ஆண்டு உயரணும், இன்னும் உயர்ந்துகிட்டே போகணும். இப்போ இருக்க முயற்சி பத்தாது, இன்னும் அதிகமான உயர்வு வேணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இன்னும் அதிகமா நீங்க பெருகணும். ஆண்டு சுத்தம் அதுதான். ஹல்லேலூயா. அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஜெபத்திலே இருங்க, பெரிய காரியங்கள் செய்வார். நமக்கு முடியும்.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேலை ஆண்டவரே, நீர் ஆண்டவரே வார்த்தையை ஆசீர்வதித்து தாங்க. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே கிரியை செய்யும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே இது புரோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஆண்டவரே. உண்மை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். அந்த உண்மையை நாங்கள் சார்ந்திருக்கும் போது ஒருபோதும் நாங்கள் கைவிடப்பட போவதில்லை. எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிற நீர் தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்க ஆண்டவரே, பெரிய காரியங்கள் செய்யும் சித்தமானது எங்கள் வாழ்க்கையை நடப்பிட்டு கத்தாவே. மலான தீர்மானத்தபடி நீங்கள் செய்ய அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. எந்த சூழ்நிலையில அவர்கள் மாட்டிக்கொண்டு இருக்காங்கன்னு தெரியல ஆண்டவரே. இந்தந்த காரியத்துக்காக ஆண்டவரே அவர்கள் வர முடியாமல் இருந்தாலும் சரி, அந்த இப்பொழுது நீ கண்ணோக்கி பார்ப்பீராக. இங்கே இருந்தால் நீ கொடுப்பீராக. ஆண்டவரே, சபையில் திருப்பி ஆண்டவரே திருப்பி இந்த சேருங்க. இந்த காரங்களுக்கு வல்லெடுத்துவார். ஒருத்தரும் குறையப்படாமல் எல்லாவற்றிலும் நிறைவாய் அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லாவற்றும் ஆசீர்வாதம் பெறட்டும் கர்த்தாவே. அதாவது நீர் கொடுத்த வார்த்தை பிரகாரம் நாங்கள் இந்த உலகத்துக்கு நறுமணமாய் இருக்கும்படியாக எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் சுமந்த வாசனையாய் ஆண்டவரே நாங்கள் இருக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றும் நீர் நாங்கள் கொடுத்து நடத்துங்க. பெரிய பெரிய காரியம் செய்யுங்க. கருத்தை ஒப்புக்கொடுக்கிறாங்க. வாரம் முழுவதும் ஆண்டவரே நீர் அதை உன்னத நடத்துங்க. தேவைகளை தந்து குறைகளை நிறைவாக்குகிறேன். எல்லாவற்றும் நிறைவு எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் கர்த்தாவே. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த குறை என்கிற ஒன்று இருக்கவே கூடாது கர்த்தாவே. வாழ்க்கையில் குறையில் ஒன்று இருக்கக்கூடாது. நிறைவாய் காரியங்களை செய்து நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு சொல்லுவோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அடுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நிலைக்கும் சமாதானம் சந்தோஷம் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் அனைவரோடும் இருப்பதாக.